ஒரு சூப்பரான பலகாரம் தாங்க பார்க்க போகிறோம். இதை தீபாவளி வரப்போதில்ல, அதனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். இதுக்கு தேவையானது சீனி அரைப்படி. சீனியை வந்து அப்படியே போடாமல் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் போடுங்க, கொஞ்சம் நைஸாயிரும். இதை அரைச்சிட்டு தாங்க சேர்க்கணும். ஸோ சீனியை அரைச்சதுக்கப்புறம் ரவை 2 கிலோ, மைதா 1 கிலோ, நெய் 100 கிராம் இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா இழுத்து பிணையணும். பிணைஞ்சிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக வந்து உருட்டி வச்சுட்டு, நம்ம சப்பாத்தி கல் இருக்குல்ல, அதில் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சம் திக்னஸ் வர அளவுக்கு தேய்க்கணும். ரொம்ப சப்பாத்தியாக தேய்ச்சிங்கன்னா அந்த ஷேப் வராது. கொஞ்சம் வந்து திக்னஸ் அளவுக்கு தேய்ச்சிட்டு அதை ஷேஃபாக பார்டர்லெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீளமாக நறுக்கிட்டு டைமண்ட் ஷேப்பில் நறுக்கிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தால் நமக்கு தேவையான கேக் ரெடி. ஆனால் ரொம்ப பொரிய விட்டுறாதீங்க எண்ணெயில், அப்புறம் ரொம்ப உதிர்ந்துடும். ஸோ மீடியத்தில் வச்சுட்டே கொஞ்சம் வெந்தோடனே எடுத்துருங்க, வெள்ளையாக இருக்கும்போதே. அண்டு இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.